இந்த காலத்துல நிறைய பேர் சொன்ன மாதிரி எவ்வளவு ஃபீஸ் கொடுத்தாலும் டெடிகேட்டடா இந்த மாதிரி லைவா உட்காந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. எல்லாம் சும்மா ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10,000 கொடுங்க 20,000 கொடுங்கன்னு ஏகப்பட்ட பேருக்கு இப்போ வந்து நாங்க 12 மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸ் தான் இருப்போம். பட் வந்து ரெக்கார்டர் கிளாஸ் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. அப்ப 10,000 அந்த மாதிரி ரெக்கார்டர் கிளாஸ் எவ்வளவு வரும்? ஆனா சார் வந்து ஒரு டெடிகேட்டடா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி சொல்றது எவ்வளவுமே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. அப்புறம் எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட் சார் வந்து ரிப்ளை பண்ணுவாங்களா அந்த மாதிரி கேட்டப்போ சார் எப்ப பார்த்தாலும் ரிப்ளை பண்றாரு. என்ன டவுட் கேட்டா கூட சொல்லுவாரு. அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு எதாவது ஃப்ரெண்ட கேட்டுவான். அதுக்கப்புறம் சார் கிட்ட அதுக்கப்புறம் டேரக்டா அவகிட்ட போறது டேரக்டா சார் கிட்ட போட்டோம்னா அவர் ஃப்ரீயா இருக்கப்போ அவருக்கு கொடுத்தாரு. தேங்க்யூ சார். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. இல்லைன்னா நாங்க இருக்கிற எல்லாரும் மோஸ்ட்லி வேலைக்கு போயிட்டு இருப்போம், இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். சார்னாலதான் கண்டிப்பா நான் இந்த பிசினஸ்குள்ள வந்து இப்ப என் பேரண்ட்ஸ்மே வந்து வேலைக்கு போறோம் அப்படிதான் சொல்லுவாங்க, பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சார்னாலதான் கண்டிப்பா என்னால பண்ண முடியும் அப்படின்னு நம்பி கிளாஸ்ல உட்காந்துட்டு அடுத்து ஒர்க்காவும் இருக்கு கிளாஸ். தேங்க்யூ சார்.